வணக்கம் மக்களே. இன்னைக்கு 27 ஜூலை 2024 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள். யார் மேன் அவரு? திடீர்னு யாரை பத்தியோ பேசுற அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேருடைய எண்ணம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் அப்படின்றத பெருசா அரசும் கொண்டாடல, அரசியல் தலைவர்களும் கொண்டாடல. ஏன்னா அவர் ஒரு வாக்கு வங்கியா இல்ல. அவரே ஒரு ஜாதி தலைவராவோ இல்ல ஒரு மதத்துக்கு அடையாளமாவோ தன்னை முன்னிட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய அந்த காந்தி மண்டபம் அந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்தம்பிச்சு போயிருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டிய கோட்டூர்புரம் கேட்டே ஸ்தம்பிச்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு ஒரு ஸ்டண்ட்டுகளோ நடந்திருக்கும். அவர் ஒரு ஜாதி தலைவராவோ மத தலைவராவோ தன்னை அடையாளப்படுத்தி இருந்தார் அப்படின்னா, அவரு தன்னை ஒரு உண்மையான இந்திய குடிமகனா, ஒரு ஒரு நாட்டின் முக்கியமான ஒரு நல்ல தலைவனா, நேர்மையான ஒரு மனிதனா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டதுனால, வாக்கு வங்கி அப்படின்ற ஒரு விஷயத்த தனக்கான அடையாளமா மாத்திக்காததுனால அவர் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சென்னையில அவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிலை, அதுவும் சமீபத்துல திமுக அரசால வைக்கப்பட்ட இந்த முழு திருவுருவ சிலை அப்படின்றது அண்ணா யூனிவர்சிட்டி கோட்டூர்புரம் கேட் முனையிலேயே இருக்கு. இன்னைக்கு அவருடைய நினைவு நாளான இன்னைக்கு அவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பா நம்ம தலைமை குழு இருந்து மாநில துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் எல்லாம் நாங்கெல்லாம் போயிருந்தோம். போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காக்கா கூட இல்லை. என்னப்பா ஒரு கிரௌடே இல்லை, யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம், நம்ம கட்சி மட்டும்தான் இவரை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அரசியல் கட்சியா நான் இதை சொல்லணும் இல்ல, ஒரு ஒரு இளைஞனாவும் ஒரு ஒரு மனிதனாவும் ஒரு ஒரு குடிமகனாவும் அவரை நம்ம உண்மையிலேயே போற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைவர் தான் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஏன்னா உலகத்தையே இந்தியாவை நோக்கி வியப்போல திரும்பி பார்க்க வைத்த ஒரு பொக்ரான் மாதிரியான ஒரு விஷயங்கள், அந்த சோதனை எல்லாம் துல்லியமா நடத்தி முடித்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, நம்ம நாட்டுடைய குடியரசு தலைவரா இருந்தவர். அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள்ல நம்ம நாட்டை முன்னோடி ஆக்கணும், தற்சார்பு பொருளாதாரத்துல இந்தியா முன்னேறணும். ஒரு 10 முக்கியமான விஷயங்களை சொல்லி இந்த 10 முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா 2020ல இந்தியா வல்லரசு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை கனவா கண்டு நிறைய பேரை கனவு காணுங்கள்னு சொல்லி தூண்டிவிட்ட இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தான் இவரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவருக்கு வைக்கப்பட்ட ஒரே ஒரு சிலை சென்னையில. ஆனா அந்த சிலையை கேட்பார் இல்லாம நின்றுட்டு இருந்தது. ஒரு வாஷ் பண்ணாம, ஒரு கழுவாம, ஒரு நினைவு நாள் பிறந்த நாளுக்கு கூட அவரை நம்ம போற்றல அப்படின்னா, அவர் செய்த சாதனைகளும் அவர் செய்த சேவைகளும் தியாகங்களும் அடுத்த தலைமுறைக்கு யார் தான் கொண்டு போய் சேர்ப்பா? இதைத்தான் இந்த பதிவின் மூலமா நான் கேள்வியா வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்றைய முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிலை வச்சா மட்டும் பத்தாது சார், அது கொஞ்சம் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்றத இந்த பதிவு மூலமா கேட்டுக்கிறேன். அந்த சிலைக்கு அரசு மரியாதை செய்து நியாயமா பார்த்தா நீங்க இதை ஒரு விழாவா எடுத்து ஒரு நினைவந்தெல்லாம் எடுத்து இன்னைக்கு செஞ்சிருக்கணும். செய்யல. அவருடைய பிறந்த நாளுக்கு நாங்க வருஷம் பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் ராமேஸ்வரம் சென்று அவருடைய நினைவஞ்சலிய அங்க நாங்க செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். பல விஷயங்கள் அங்க நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். அவருடைய நினைவிடத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு அன்னைக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் சென்னையிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவருடைய சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செய்யலான்னு மட்டும் தான் நம்ம போனோம். ஆனா போன இடத்துல அந்த சிலை இருந்த அவலநிலையை பார்த்து அந்த சிலையை கழுவி சுத்தம் செஞ்சு அதற்கப்புறம் அதுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு நிலைதான். இன்றைய தலைமுறை மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கும் அவர் செய்த சாதனைகளை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்துல நம்ம எல்லாம் இன்னைக்கு நினைக்க முடியாத சில விஷயங்களை கூட அவர் செஞ்சு சாத்தியப்படுத்தி, இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இன்னொரு நாட்டை கையேந்தி நிற்க கூடாது, அது இளைஞர்கள் சக்தியால கண்டிப்பா சாத்தியம், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், நல்ல தலைவர்களாக உருவாகி வரணும் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர். அவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துதான் ஜல்லிக்கட்டு புரட்சியிலிருந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியா உருவெடுத்து இத்தனை ஆண்டுகளா நாங்க பயணிச்சுக்கிட்டு வரோம். ஸோ அவர் புறக்கணிக்கப்படுவது கண்டிப்பா நாட்டு வளர்ச்சியை புறக்கணிப்பதாக நாங்க கருதுறோம். இந்த பதிவு மூலமா கேட்கறது என்ன அப்படின்னா, அவருக்கான மணி மண்டபம் அப்படின்றது கண்டிப்பா சென்னையில கட்டணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையா வச்சு இந்த காணொலியை முடிக்கிறேன். இந்த காணொலியை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படின்றத கருத்துரை பகுதியில் சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூர் NKR, தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை செயலாளர்.